இனி கொழும்புல இருந்து வெளிநாட்டு போறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஹைவேல வாகனங்கள்ல போகணும் அவசியம் கிடையாது. இல்லைன்னா டாக்ஸி புக் பண்ணி போகணும் கிடையாது. இல்லைன்னா வந்து பஸ்ஸை தேடி போகணும் அவசியம் கிடையாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மிக வேகமா விரைவா ஏர்போர்ட்டுக்கு கொழும்புல இருந்து போறது, ஏர்போர்ட்ல இருந்து கொழும்புக்கு வர்றதுக்கு சி பிளான் விமான சேவை இன்றைய வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் எவ்வளவு கட்டணம், எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம். வாருங்கள். இது விஜய் தினேஷ் வீலாக். அனைவருக்கும் வணக்கம். கொழும்பு பெட்டாவில இருந்து இதுவரை காலமும் ஏர்போர்ட்டுக்கு கட்நாயக்கு போகணுமாக இருந்தால் கட்டாயம் வந்து பஸ் புக் பண்ணி போகணும், சொன்னா வந்து டாக்ஸில போகணும், ஆட்டோவில் போகணும் அப்படின்ற நிலை வந்து காணப்பட்டது. இதெல்லாம் வந்து ஹைவே மூலமாக 20 நிமிடங்கள்ல போய் சேர்ந்த விடயங்களாக காணப்பட்டன. கிட்டத்தட்ட எப்படியும் நாங்க போய் வாரதுக்கு ஒரு 20,000 செலவாகலாம், போறதுக்கு மட்டும் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் முதல் பாத்தீங்கன்னா கொழும்புல இருந்து கட்நாயக்கு போறதுக்கு, கட்நாயத்துல இருந்து கொழும்புக்கு வர்றதுக்கு விமானத்தின் மூலமாக போகலாம். எவ்வளவு கட்டணம், எப்படி புக் பண்ணணும், இது என்ன சேவை என்பது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போகின்றேன். சரி, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இலங்கையில போக்குவரத்து, விமான சேவைகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்காவுடைய தலைமையில வந்து சி பிளான் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து ஆரம்பித்திருக்கிறாங்க. அதாவது இது நிலத்திலையும் பயணிக்கும், அதே நேரத்தில் வந்து நீர்லையும் பயணிக்கும் அப்படின்ற வகையில தான் இந்த விமான சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா கொழும்புல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கான அந்த பயணத்தினுடைய இலகுத்தன்மை வந்து மிக இலவாகப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நாங்க வந்து பஸ் தேடி போகலாம், வாகனத்தை தேடி போகணும் அப்படின்ற நிலை வந்து காணப்பட்டது. ஆனா இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா புக் பண்ணிட்டு இந்த சி பிளான் மூலமா வந்து கட்நாயக்கு போகலாம், மிகவும் குறைந்த நேரத்துல அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சேவையானது 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைய வந்து காணப்பட்டிருக்கின்றது, நடைமுறையில் கொழும்புல வந்து இருந்திருக்கின்றது. ஆனா அது பயணிகளுடைய பாதுகாப்புல அதிகமான பிரச்சனை காணப்பட்டுச்சு. பயணிகளை வந்து சரியான விதத்துல வந்து அணுகலை, கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற வகையில பல்வேறு குறைபாடுகள், முறைப்பாடுகள் நிமித்தம் அந்த சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்ந்து இந்த சேவையை இன்றைய தினம் வந்து முற்றுமுழுதாக நவீனமயமான பாதுகாப்போடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதான் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. சரி, இந்த சேவை பாத்தீங்கன்னா ஜோன் கில்ஸ் நிறுவனத்தின் கீழ் வரக்கூடிய சினமன் லேக் சைட் ஹோட்டல் அவங்க தான் வந்து வழிநடத்தி செல்றாங்க. எனவே பேரவாவியிலிருந்து நேரடியாக இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு கட்நாயக்க ஏர்போர்ட்ல போய் தரையிறங்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க ஹைவேல போறதா இருந்தா கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கட்நாயக்க விமான சேவையினுடைய அந்த ஹைவே அப்படின்றது வந்து பேலியகொட அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கல்யாணி பாலத்துல வந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பயணமானது கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்கள் வரை செல்லும். எனவே இந்த விமான சேவையானது 15 நிமிடங்களுக்குள்ள அந்த இலக்கை நோக்கி பயணித்திடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதிகமான பாதுகாப்போடு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சேவையானது நாடளாவிய ரீதியில இனி கொழும்பு போறதுக்கு, கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு, யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கு வரணும்னு சொல்லி, கிழக்கு மாகாணத்துக்கு போறதுன்னு சொல்லி பல்வேறு வகையில இந்த சேவை வந்து விஸ்தரிக்க போறாங்க. அதற்காக வந்து இந்த வியாபாரிகள்ட்ட இருந்து எந்த விதமான ஊழலமற்ற வகையில நேர்மையா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய விமான சேவைகளை வந்து இலங்கையில உள்நாட்டு விமான சேவைகளை வழங்கலாம் என்பதாக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்களே, எவ்வளவு கட்டணம், எப்படி போறது என்பதாக வந்து நீங்க வந்து கேட்கலாம். உண்மையாகவே உங்களுக்கும் கூட நீங்க கொழும்புல வந்து கட்நாயக்கு போகணுமா இருந்தா, நீங்க புக் பண்ணுமா இருந்தா சினமன் லேக் சைட் ஹோட்டலுக்கு வந்து கால் பண்ணி நீங்க புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே கட்டணமாக $45 இப்பொழுது நிர்ணயித்திருக்கின்றார்கள். $45 அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா அதை 300ஆல நீங்க பெருக்குங்க. ஒரு அன்னளவான கணக்கு தான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 305 ரூபாய், 298 ரூபாய் என்பதாக டாலர் வந்து இப்போ செல்கின்றது இலங்கையில. ஆனா 300 ரூபாய் என்று அன்னளவாக நாங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்தி இந்த சி பிளான் சர்வீஸ்ல வந்து நீங்க பயணிக்கலாம். செஸ்னா 208 என்ற இலக்கம் கொண்ட விமானம் தான் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இலங்கையில இந்த நாடளாவிய ரீதியில எல்லா இடங்களுக்கும் பயணிக்கும். அதே நேரத்தில் வந்து எதிர்வரக்கூடிய காலங்கள்ல இந்த கட்டணமானது குறைக்கப்படும். குறைந்த கட்டணத்துல நாங்கள் அந்த சேவையை வந்து உங்களுக்காக வழங்க போகின்றோம் என்பதாக அரசு தரப்பிலிருந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய தினம் இலங்கையில ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே வந்து காசு இருக்கவங்க, பிசினஸ்காரங்க, அவசரம் போகணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு அனர்த்தத்தின் நிமித்தம் வந்து வெளிநாடுகளுக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு விமான சேவை அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எத்தனை கிலோ கொண்டு போகலாம் அப்படின்ற விடயங்களை வந்து அறிவிக்கல, எதிர்வரும் காலங்கள்ல வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க கால் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து புக் பண்ணுவீங்களா இருந்தா எத்தனை கிலோ வந்து நாங்க கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இதுதான் இந்த சி பிளான் குறித்தான முழுமையான விடயங்கள். எனவே இன்னும் ஒரு காணொலியில் உங்களோடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.